மிக்ஸ் அண்ட் மச்சின் நர்க்ஸ் விருக்ஸ் உங்களை வரவேற்கின்றது. உக்ரைனின் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள கிழக்கு லுஹான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டாட்ரோஃபில்ஸ் நகரில் ஒரு கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியை கடந்த வெள்ளியன்று உக்ரேனிய ட்ரோன்கள் தாக்கிய போது அதில் பெரும் துன்பியல் ஏற்பட்டது. அந்த தாக்குதலில் 18 பேர் பலியான நிலையில் இந்த உயிர் பலிகளுக்கு உடனடி பதிலடி வழங்கப்படும் என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் எச்சரித்த நிலையில் நேற்றிரவு உக்ரேனிய தலைநகரம் கியவ் பெரும் ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. மாணவர் விடுதியை தாக்கி 18 பேரை பலியெடுத்ததன் மூலம் உக்ரைன் ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதாக ஏற்கனவே குற்றஞ்சாட்டிய புட்டின் பதிலடி தாக்குதல் ஒன்றை உக்ரைன் மீது நடத்துமாறும் அதற்குரிய திட்டங்களை முன்வைக்குமாறும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்ததை தொடர்ந்து நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை இந்த தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதலில் தலைநகர் கியேவ் முழுவதிலும் உள்ள குடியிருப்பு கட்டிடங்கள், மாணவர் விடுதிகள், வாகன சேவை மையங்கள், வணிக வளாகங்கள் உட்பட்ட பல்வேறு இடங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் இந்த தாக்குதல்களில் இதுவரை ஒருவர் பலியாகி 21 பேர் காயமடைந்ததாக கியேவ் நகர முதல்வர் இன்று காலை தெரிவித்தார். நேற்று மாலை இந்த தாக்குதல் இடம்பெற முன்னர் எந்த நேரத்திலும் ரஷ்யா உக்ரைன் மீது தனது ஒரேஷ்னிக் ஏவுகணைகளால் தாக்குதலை நடத்தும் என்ற தகவல் கியேவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு கிடைத்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு எச்சரிக்கையை வெளியிட்ட சில மணி நேரங்களில் ரஷ்யாவின் இந்த தாக்குதல் நடந்தது. முன்னதாக உக்ரைனும் ரஷ்யாவின் கெர்சன் பகுதியில் உள்ள ரஷ்ய பாதுகாப்பு சேவை தலைமையகம், வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதில் கிட்டத்தட்ட 100 ரஷ்ய துருப்புக்கள் கொல்லப்பட்டும் காயமடைந்தும் இருந்ததாக உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியே கடந்த வாரம் உரிமை கோரிய நிலையில் ரஷ்யாவின் இந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் உக்ரைனின் தாக்குதல்களுக்குரிய பதிலடி தாக்குதல்கள் உக்ரைனுக்கு மட்டும் மட்டுப்படுத்தக்கூடாது, மாறாக உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அவ்வாறான பதிலடி தாக்குதல்கள் நடத்தப்பட வேண்டும் என அதிதீவிர ரஷ்ய கடும்போக்காளர்கள் இப்போது தமது கோரிக்கைகளை அதிகரித்து வருகின்றனர். ஆனால் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நிச்சயமாக விளாடிமிர் புட்டின் உக்ரைனுக்கு அப்பால் தனது தாக்குதல் எல்லையை விரிவாக்க மாட்டார் எனவே கருதப்படுகிறது. ஏனென்றால் அவ்வாறாக விரிவாக்கம் செய்தால் அது ரஷ்யாவிற்கு இன்னும் பல பாதகங்களை கொண்டு வரும் என்பதை புட்டின் அறிந்தாலும் அதிதீவிர ரஷ்ய கடும்போக்காளர்களோ இந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இவ்வாறான உசுப்பேற்றல் கருத்துக்களை வெளியிடுவதாகவே கருதப்படுகின்றது. அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்கள் மீது பார்வையை திருப்பினால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம், அதாவது ஒரு டீல் உருவாகும் இறுதிக்கட்டம் மீண்டும் வந்திருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு அமெரிக்க தரப்பால் வெளியிடப்பட்டுள்ளது. ட்ரம்பை பொறுத்தவரை அவர் இவ்வாறே பல தடவைகள் இதோ சமாதான டீல் வருகிறது, இதோ ஒப்பந்தம் வருகின்றது என பல முறை சொல்லிக்கொண்டாலும் இறுதியில் அவை எவையுமே ஒப்பேறவில்லை. ஆனால் இந்த பின்னணியில் நேற்று மீண்டும் ஒரு நம்பிக்கையை ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார். ஒரு முக்கிய ஒப்பந்தம் ஒன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உருவாகி வருவதான ஒரு தோற்றப்பாட்டையும், ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியையும் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது சமூக வலைத்தள பதிவு ஊடாக பகிரங்கப்படுத்தி கொண்டாலும் இந்த விடயங்களில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நெருக்கமான கட்டத்தில் இடம்பெறுவதாக அவர் உரிமை கோரிக்கொண்டாலும் ஈரானோ இந்த தகவல்களை இப்போது வரை மறுத்து வருகின்றது. குறிப்பாக ஈரானின் அரச சார்பான ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்பின் இந்த கூற்றுக்களை மறுத்ததுடன் ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்தும் ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும், அது ஒருபோதும் அமெரிக்காவின் ஆளுமைக்குள் செல்லாது என்றும் செய்தி வெளியிட்டது. ஆனால் அமெரிக்காவோ மாறுபாடான கருத்துக்களை சொல்கின்றது. புதிய டீலின் இறுதி விவரங்கள் இன்னமும் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும், இஸ்ரேல் மற்றும் ஏனைய தனது பங்காளி நாடுகளுடனான உரையாடல்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தத்தின் இறுதி அம்சங்களும் விவரங்களும் தற்போது விவாதிக்கப்பட்டு வருவதாகவும், இந்த ஒப்பந்தம் குறித்து விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் ட்ரம்ப் தனது ட்ருத் சோசியல் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டார். ஆனால் மேலதிகமான எந்த விவரங்களையும் அவர் அதில் வெளியிடவில்லை.
எனினும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்டான், பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியாகத்தான் பேசியதாகவும் இதேபோல இஸ்ரேலுடனும் பேசியதாகவும் ட்ரம்ப் கூறிக்கொண்டார். இந்த நிலையில் பாகிஸ்தான் தலைமையிலான சமாதான அனுசரணை முயற்சிகளில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கி வருவதை உறுதிப்படுத்தினார். எனினும் இறுதி நிமிட சர்ச்சைகள் இந்த முயற்சிகளை முற்றிலும் தகர்க்கக்கூடும், தோல்வியில் முடிவடைய வைக்கக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுக்க தவறவில்லை. கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்த நடைமுறையில் உள்ள விடைய நீங்கள் அறிந்த விடயம். ஆனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் இதுவரை ஹோர்முஸ் நீரிணை முழுமையாக திறக்கப்படவில்லை. அதேபோல ஈரான் மீதான அமெரிக்காவின் கடல் வழி முற்றுகையும் மீளெடுக்கப்படவில்லை. அதுவும் இன்று வரை தொடரும் நிலையில்தான் இரண்டு தரப்புகளும் மீண்டும் ஒருமுறை டீலுக்கு அண்மித்து வந்துள்ளதான செய்திகளை ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவின் அரசியல் நிலவரங்களுக்கு அப்பால் லண்டனில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் ஹரோவின் தென்பகுதியில், அதாவது சவுத் ஹரோவில் உள்ள ஈஸ்கோட் லேன் என்ற வீதி அடிக்கடி துன்பியல் விபத்துக்கள் மற்றும் உயிர்களை பலிகொள்ளும் வீதியாக மாறிவிட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளை இந்த வீதியில் ஃபீல்டென் ரோட் சுற்றுவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு மோசமான வீதி விபத்தில் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த 29 வயதான மகேஸ்வரன் பிரவீன் மரணமடைந்தார். புங்குடுதீவை புறப்படமாகவும் லண்டன் சவுத்தோலை வசிப்பிடமாகவும் கொண்ட இவர் அதிகாலை சுமார் 2:40 மணியளவில் வேகமாக செலுத்திய வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து மரம் ஒன்றுடன் மோதியதில் இந்த துன்பியல் விபத்து ஏற்பட்டதாகவும் உயிர்ப்பலி ஏற்பட்டதாகவும் இந்த வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவர் உயிராபத்து இல்லாத வகையில் காயமடைந்ததாகவும் லண்டன் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்றும் இதே ஈஸ்கோட் லேன் பகுதியில் இடம்பெற்ற ஒரு வீதி விபத்தில் சம்பவ இடத்தில் ஒருவர் பலியானார். அதேபோல இதற்கு முன்னரும் இந்த வீதியில் பல விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன, சில உயிர்ப்பலிகளும் நடந்துள்ளன. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் வதிவிடமான வெள்ளை மாளிகைக்கு அருகில் நேற்று மாலை கருப்பின பூர்வீக இளைஞரான 21 வயதான நசீர் பெஸ்ட் நடத்திய தாக்குதலும், அவர் தன்னை இயேசு கிறிஸ்து எனவும் தானே உண்மையான ஒசாமா பின்லாடன் என உரிமை கோரிய விடயங்களும் இப்போது சமூக வலைத்தளங்களில் அசைவோடப்படுகின்றன. நேற்று மாலை 6 மணியளவில் வெள்ளை மாளிகைக்கு அருகில் உள்ள 17th ஸ்ட்ரீட் மற்றும் பென்சில்வேனியா அவென்யூக்கு அருகில் இருந்த சீக்ரெட் சர்வீஸ் காவலரனுக்கு சென்ற நசீர் பெஸ்ட் தன்னிடமிருந்த கைத்துப்பாக்கி எடுத்து பலமுறை அதிகாரிகளை நோக்கி சுட்டபோது இரகசிய சேவை அதிகாரிகள் பதிலுக்கு சுட்டதில் காயமடைந்த அவர் பின்னர் மருத்துவமனையில் மரணமடைந்துள்ளார். வெள்ளை மாளிகை வளாகத்துக்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்ற போது அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அஞ்சாமல் அலட்டி கொள்ளாமல் தனது ஓவல் பணியகத்தில் ஈரானுடனான புதிய ஒப்பந்தம் குறித்த ஆவணங்கள் தொடர்பான பரிசீலனைகள் இருந்ததாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் அந்த நேரத்தில் என்ன செய்தார் என்ற விடயத்தை பதிவிட்ட வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குனர் ஸ்டீவன் செங், உள்ளூர் நேரப்படி இரவு 9:30 மணி வரை, அதாவது ஐரோப்பிய நேரம் இன்று அதிகாலை 3:30 மணி வரை ட்ரம்ப் மத்திய கிழக்கின் நிலைமைகளில் கவனம் செலுத்தி தனது பணிகளில் ஈடுபட்டதாகவும் துப்பாக்கி தாக்குதல் இடம்பெறும் போது அவர் இந்த பணிகளில்தான் மூழ்கி இருந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் வெளியிட்ட அறிக்கைகள் குறித்து வெள்ளை மாளிகையின் முன்றலில் இருந்து நேரலை பதிவை வழங்கி கொண்டிருந்த ABC நியூஸின் செய்தியாளர் செலினா, துப்பாக்கி சத்தங்கள் கேட்ட வேளை திடீரென பேச்சை நிறுத்தி தன்னை தற்காத்து கொள்ள தரையில் பாய்ந்து படுக்கும் காட்சிகளெல்லாம் காணொளிகளில் வெளியாகியுள்ளன. செலினா வெளியிட்ட இந்த காணொளி இன்று அதிகாலைக்கிடையில் ஆயிரக்கணக்கான முறை பகிரப்பட்டு குறைந்தது 30 லட்சம் முறை பார்க்கப்பட்ட விடயமும் ஒரு முக்கிய பதிவாக மாறியுள்ளது.